டாக் டயட் இதை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அனைவருக்கும் வணக்கம். பெட்ஸ் டைரி பேஜஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்ம செல்லப்பிராணியோட வாழ்க்கையில் பெரும் மாறுதலை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது அவங்களோட உணவு. நம்மள பெரும்பாலானவங்க நம்ம செல்லப்பிராணிக்கு சிறப்பானது கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம். ஆனால் அவங்களுக்கு உணவுன்னு வரும்போது அதில் ஏகப்பட்ட குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலும் புதுசாக செல்லப்பிராணி வளர்க்குறவங்களுக்கு எது நல்லது, எது கெடுதல், வீட்டு சாப்பாடு நல்லதா, இல்லைன்னா பெட் ஸ்டோரில் ரெடிமேட் ஃபுட் வாங்கி தந்தால் எல்லா சத்தும் கிடைக்குமா, இப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஏன் நாய்களோட உணவு நம்மள பலரும் நினைக்கிறத விட ரொம்ப முக்கியமானது? உணவில் ஏற்படுத்துகிற சின்ன சின்ன ஆரோக்கியமான மாற்றங்கள் கூட எப்படி அவங்க உடல் நலத்தை, மனநிலையை சிறப்பாக ஆக்கும் அப்படிங்கிறதையும், அவங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கவும் வாழ்நாளை நீட்டிக்கவும் எப்படி உதவுங்கிறதையும் இன்றைக்கி காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நாய்களுக்கு உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கான அடிப்படை அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மள மாதிரியே தான் நம்ம நாய்களும். அவங்களுக்கு சமச்சீரான உணவு ரொம்ப அவசியம். எல்லா சத்தும் கிடைக்கணும். அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கிது. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறனும் வளருது. அவங்களுடைய சருமம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதும், மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கும், ஏன் அவங்களுடைய மனநிலையை நல்லா மேம்படுத்தவுமே அவங்க உணவு தான் உதவுது. அப்போ சரியான சாப்பாடை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் அதோட விளைவுகளை அவங்களுடைய நல்ல ஷைனிங் கோட்டில் பார்ப்போம். மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல மூடில் இருப்பாங்க. நல்ல செரிமானம் ஆகும். இப்போ முதல்ல நம்ம நாய்க்குட்டிலேருந்தே நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குட்டிகளுக்கு கால்சியம், புரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப அவசியம். அவங்க உணவு ஸ்பெஷலான உணவாக இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அது அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு, அவங்க தசைகள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். அதே மாதிரி நாய்களுக்கு பொதுவாக மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் சில பி விட்டமின்ஸும் அவங்களுடைய மூளை வளர்ச்சியை பாதுகாக்கும். எலும்பு மற்றும் மூட்டுக்கு கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி இதெல்லாம் ரொம்பவே அவசியம். நாயோட நோய் எதிர்ப்பு திறனுக்கு நல்ல சமச்சீரான உணவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நாய்களோட சருமம், அதுங்க ஸ்கின் கோட், அதுங்க எனர்ஜி லெவல் இதெல்லாம் வச்சு அதுங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுதா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய சுறுசுறுப்புத்தனம், ஒன்றும் முடியாமல் படுத்திருக்காங்க, சோம்பலாக இருக்க மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு இயலாமை, முடியாமல் இருக்கும். இதெல்லாமே வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படிப்பட்டதுன்னு. சரி, ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு குட் டயட் அப்படின்னு சொன்னால் என்ன? ஒரு நாய்க்கு சரியான உணவுங்கிறது அவங்களுடைய பவுல் ஃபுல்லாக ரொம்பற மாதிரி உணவு கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும். அதில் ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்ப்ஸ் இருக்கணும். விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கணும் சரியான அளவில். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இதில் கார்போஹைட்ரேட் பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும். நாய்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் டெக்னிக்கலாக தேவை கிடையாது உயிர் வாழ அப்படிங்கிறது ஒன்று. அதாவது ப்ரோட்டீன்ஸ் மாதிரியும் ஃபேட்ஸ் மாதிரியும் கார்போஹைட்ரேட்ஸ் அவசியமானது அப்படின்னு வல்லுநர்கள் கருதுவதில்லை. ஆனால் நம்ம சரியாக பயன்படுத்தும்போது அது ஜீரணத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி ஆற்றலை கொடுக்கும். ஆக்டிவ் டாக்ஸுக்கு அது தேவையான ஆற்றலை கொடுக்கும். நல்ல சத்தான விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸாகவும் இருக்கும். இப்போது நம்ம சரியான நல்ல சத்துக்கள் நிறைந்த கார்ப்ஸை சூஸ் பண்ணுறதும், எக்ஸசிவாக இந்த ஒயிட் ஃப்ளவர், ரிஃபைன் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரிஃபைன் கிரெயின்ஸ் எல்லாம் கொடுக்காமல் இருக்கிறதும் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டோம்னா கார்ப்ஸில் ஏதாவது, இப்போ உதாரணத்துக்கு ஹெல்த்தி சோர்ஸஸ்ன்னு சொன்னான்னா மில்லட்ஸில் இருக்குது, பம்கினில் இருக்குது, சக்கரவள்ளிக்கிழங்கு, கேரட் அதில் எல்லாம் நம்ம எடுக்க முடியும். சமச்சீர் இல்லாத உணவு கொடுத்தா என்ன ஆகும் பார்த்தா விட்டமின் பற்றாக்குறை ஏற்படும். அதிக உடல் எடை கூட வரலாம், இல்லைனா உடல் எடை குறையலாம். சீரணக் கோளாறுகள் இருக்கும். மூட்டு வலி, மோசமான பிரெத், ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நம்ம உடலில் வாயில் துர்நாற்றம் வீசலாம். அலர்ஜி, ஸ்கின் பிரச்சனைகள் வரும். நிறைய முடி உதிரும். அதே மாதிரி எப்பயும் ஒரு சோர்வாக இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப அதீதமான ஒரு ஆக்டிவிட்டியும் காணப்படும். அவங்க பிஹேவியரில் மாற்றங்கள் இருக்கும், மூடில் மாற்றங்கள் இருக்கும். இதெல்லாமே பார்த்தோன்னா அவங்க ஆரோக்கியமான சமச்சீரான உணவு சாப்பிடல அப்படின்னா ஏற்படக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு டாகோட டயட் அப்படிங்கிறத அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அவங்க எப்படி உணர்றாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலையுமே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இப்போ பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, புதுசாக பெட் வளர்க்குறவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இதெல்லாமே அன்புலேயும் அக்கறையிலையும் செய்யக்கூடியது தான். என்னென்னா, இப்போ ஒரு பக்கம் ஒரேடியாக வீட்டு உணவு கொடுக்குறோம் அப்படின்றதுல நம்ம நல்ல விஷயம். ஆனால் அப்படி வீட்டு சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம சமச்சீரான உணவு கொடுக்குறோமா, அவங்களுக்கு ஒரே உணவை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணாலும் அவங்களுக்கு மற்ற சத்துக்கள் கிடைக்காது. அதனால் நம்ம சமச்சீராக எல்லா உணவும் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருள் நாய்களுக்கு பெட் ஸ்டோரில்
எந்தவித வெரைட்டி இல்லாமல் ஒரே மாதிரியான உணவுகளை வாங்கக்கூடியது, அதிகமாக உணவு கொடுக்கறது, இல்லைன்னா பயத்தில் கம்மியாக உணவு கொடுக்கக்கூடியது. நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய ஹியூமன்ஸோட ஸ்நாக்ஸை இல்லை நம்ம மீதி இருக்குது அப்படின்றதெல்லாம் நாய்களுக்கு கொடுக்கக்கூடியது. எது நாய்களுக்கு நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் கொடுக்குறது. அதாவது உதாரணத்துக்கு சொன்னோன்னா வெங்காயம், சாக்லேட் அதெல்லாம் நாய்களுக்கு நல்லது கிடையாது. அப்போ இது தெரியாமல் நம்ம ஒரு வெங்காய பக்கோடா பண்ணுறோன்னா, நல்லா இருக்கே கொஞ்சம் இவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி சில பேர் கொடுத்துருவாங்க. ஆனால் அது நல்லது கிடையாது. அப்புறம் நாய்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சத்துக்கள் தேவை. நான் வருஷக்கணக்காக அப்படி தான் போடுறேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதோட விளைவுகள் அவங்களுக்கு இன்னும் வயது ஆகும்போது தெரிய வரும். அதே மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் அசியூம் பண்ணாமல் அதில் எல்லா உணவும் நம்ம சமைச்சீராக செய்கிறதா, இது இவங்களுக்கு தேவைதானா ஒரு தேவை இல்லையா அப்படின்னு நம்ம உணர்ந்து கொடுக்கணும். குறிப்பாக அன்பால் அதிகமாக உணவு கொடுக்கறத அறவே தவிர்க்கணும். இதெல்லாம் நம்ம பொதுவாக பெட் பேரண்ட்ஸ் செய்யக்கூடியது. அதுவும் குறிப்பாக முதல்ல நாய் வளர்க்குறவங்க செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா நாயோட உடல் நிலத்தில் போக போக காலப்போக்கில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது நம்ம கில்ட்டியாக இருக்கிறது இங்கே விஷயம் கிடையாது. நம்ம தெளிவாக ஆரோக்கியமான ஒரு தேர்வை நாயோட சாப்பாடு விஷயத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கிற நாய்னு வச்சுக்கலாம், ஒரு சிறுநீரக ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா ஒரு மூட்டு வலி இருக்கக்கூடிய நாய்னு சொன்னால் அவங்க தேவைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நாயோட வயது, அவங்க ப்ரீட், அவங்க ஆக்டிவிட்டி லெவல், அவங்க உடல் நலம் இதெல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான டயட்டை அவங்களுக்காக நம்ம உருவாக்கணும். ஒரு நல்ல டயட் அப்படின்னு சொன்னால் நாய்களோட உடல் நல வாழ்க்கையில் பெரும் மாறுதலை ஏற்படுத்தும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய பெட் பேரண்ட்ஸே இந்த மாதிரி உணவை மாற்றினோடனே நிறைய மாறிடுச்சு. முன்னாடி இவ்வளோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்தது, க்ரானிக்காக ஸ்கின் கண்டிஷன் இருந்தது, அவர் அடிக்கடி முடி உதிர்ந்துட்டே இருந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி சோம்பலாக இருந்தது அப்படின்ற மாதிரி. ஆனால் எப்போ உணவு முறையில் ஒரு மாற்றத்தை செஞ்சாங்களோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உணவு முறை மாற்றங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜீரணத்தை மேம்படுத்துறதுலேருந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது, சரும நலத்துக்கு அற்புதமானதும், அவங்க பிஹேவியரை நல்ல முன்னேற்றத்திற்கும் மந்திரம் தேவையில்லை, உணவு தான் தேவை. அதை நம்ம ஃபீட் பண்ணுறோம் சரியான்னு சொன்னால் அவங்களுடைய வருங்காலத்துக்கான ஆற்றலை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போது சரியான தேர்வுகள் அப்படின்னு நம்ம இப்போ இப்போது வீட்டில் சாப்பிட்றோம், சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சத்தான உணவு கொடுக்குறோமா, எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு மாறி மாறி நம்ம உணவில் கிடைக்குமா, அதை நம்ம சரியான வகையில் அதை சமைக்கிறோமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இதெல்லாமே நம்ம கவனத்தில் எடுத்து செய்யணும். இப்போ கடையில் வாங்க போகிறோம்னா கண்டிப்பாக லேபிள் நம்ம பார்க்கணும். அந்த லேபிள் எப்படி பார்க்குறது, அதை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக ஒரு காணொலியில் பார்ப்போம். அடுத்ததாக நாய்களுக்கு உணவில் நாய்களுக்கு நலத்தை தரக்கூடிய காய்கறிகள், பழங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை சேர்க்கணும் அவங்க டயட்டில். என்ன நியூட்ரியண்ட்டோ, எந்த ஒரு விட்டமினாக இருந்தாலும் மினரலாக இருந்தாலும் அதனால் நாய்க்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதை உணவில் எந்த அளவில் சேர்க்கணுமோ அந்த அளவில் சேர்க்கணும். இதெல்லாம் செஞ்சு நாய்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த சாப்பாடுக்கும் சரி, அதன் பின் அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, ஏன் அவங்க கழிக்கக்கூடிய மலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாய்களுடைய உணவு ஏன் முக்கியம் அப்படிங்கிறது இந்த காணொலி விளக்கியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை, உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் நாய்க்கு ஏதாவது குறிப்பாக ஒரு உணவு கொடுக்குறீங்க, இல்லை ஒரு பிரச்சனைக்கு ஒரு உணவு கொடுத்து சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது போட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.